நவீன் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வர்றாரு விஜய் ஆபீஸ்க்கு. விஜய், முத நாள் பார்த்து என்கிட்ட சொன்னீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு சுத்தமா புரியல. ராத்திரி ரோட்ல வச்சு சொன்னீங்க காவேரிய கான்ட்ராக்ட்ல கல்யாணம் பண்ணேன்னு. ஆனா தேவைக்காண்டி ஒத்துக்கிட்டாங்க. என்னால சுத்தமா நம்ப முடியல. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. கொடைக்கானல்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். அப்ப நான் பார்த்தது கல்யாணம் ஆன காவேரிய. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு காவேரி கல்யாணம் பண்ணிருப்பான்னு என்னால கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. எவ்வளவு பொறுப்பான பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். தங்கச்சி ஆபரேஷனுக்கு பணத்தை பத்தி யோசிக்கும் போதுதான் நீங்க உங்க கான்ட்ராக்ட் கல்யாணத்தை ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. வேற வழியே இல்லாம அவ சரின்னு சொல்லியிருக்கா. ப்ரோ, உங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. விஜய், நானும் கதை சொல்ல வரல, இந்த பணத்தை கொடுத்துட்டு போகதான் வந்திருக்கேன். காவேரி உங்களுக்கு ஒரு வருஷம் ஒய்ஃபா நடிக்கணும்னு எந்த ஒரு தேவையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சப்புறம் உங்க வீட்டுல நான் கஷ்டப்பட விட மாட்டேன். இங்க அவளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுல 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. எடுத்துக்கிட்டு காவேரிய மரியாதையா அனுப்பிச்சு வைங்க. பணம் இல்லைன்னு ஒரு காரணத்துக்காண்டி அவ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பணத்தை எடுத்துட்டு காவேரிய விட்டுருங்க. இன்னும் எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்குறேன். மீன் போ வெளியே. ஜெய், இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். காவேரிய அனுப்பிடுங்க. நவீன், நான் வெளியே போன்னு சொன்னேன். அவளுக்கே எவ்வளவு கோபம் வருதுன்னா எனக்கு எவ்வளவு வரும். கூட இருந்திருந்தா அவளை நான் பணத்துக்காண்டி கஷ்டப்பட விட்டுருப்பேனா? போனா போகுதுன்னு நான் உண்மையை சொன்னா ரொம்ப ஓவரா அடிக்கிட்டு இருக்க. என் இடத்துல வந்து நீ நின்று பேசிக்கிட்டு இருக்க. ஞாபகத்துக்குள்ள வச்சுக்க. கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கதே பெரிய விஷயம். இதெல்லாம் பிசினஸ் தானே விஜய்? நவீன பணத்தை கொடுத்துட்டு காவேரியை திருப்பி கேட்கிற. அப்பனா நீ பண்றதுக்கு என்னடா பேரு? டேய், அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. அவ நல்லா தாண்டா இருக்கா. நவீன, நீ தான் ஓவரா பிஹேவ் பண்ற. 9 மாசம் தான் இருக்கு, ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்காடாவ. ஜெய், உங்களுக்கு காவேரிய பத்தி தெரியல, தான் உளறிக்கிட்டு இருக்கீங்க. நவீன, எனக்கு இந்த காதல் கல்யாணத்து மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அதான் எனக்கு தெரியுமே விஜய். நேரம் நீ பக்கம் பக்கமா பேசின இல்ல நவீன. நான் பேசுறத நீ கேளு. தாத்தா பாட்டிக்காண்டி கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒரு கட்டாயம். எனக்கு அதுல விருப்பமோ நம்பிக்கையோ கிடையாது. சும்மா என் வீட்டுக்காண்டி இந்த கல்யாணம் பண்ணேன். அதுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த பொண்ணு கிளம்பிடலாம். அதுக்கு யாரு சம்மதிப்பான்னு தேடுறப்பதான் காவேரியே வந்து சேர்ந்தா. அவளுக்கு பண தேவை இருந்துச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேவை இருந்துச்சு. அவ்வளவுதான் விஷயம். அவன் காவேரிய ஏமாத்தியோ பொய் சொல்லியோ கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுமையும் படுத்தல. எங்க வீட்டுல இருக்கவங்க முன்னாடி சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ரூமுக்கு வந்தா அவ யாரோ நான் யாரோ. இதனால அவ வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இந்த உண்மையெல்லாம் தெரியாம அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ வீட்டு சைடு பாவம் பார்த்தே கான்ட்ராக்ட் கல்யாணம் முடியும் வந்து நிக்குது. அவ வீட்டு சைடும் நான் பாவம் பார்த்தேன்னா படி தாங்காது. பணத்தை எடுத்துக்கிட்டு காவேரி அனுப்புறதுல என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை? உண்மைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணு எங்க போவான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. குறுக்க வந்துகிட்டு இருந்த. அதனாலதான் உங்ககிட்ட உண்மைய சொன்னேன். காதல் உண்மையா இருந்துச்சுன்னா உன் காவேரி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவா அப்படின்னு நான் தான்ப்பா சொன்னேன். இந்த பணம் எனக்கு ஒரு விஷயம் நீ நினைச்சிட்ட. ஒரு வருஷம் கழிச்சு அனுப்புறதுக்கும் இப்ப அனுப்புறதுக்கும் என்னையா வித்தியாசம்? அதையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு கல்யாணம் ஆன சந்தோஷம் இப்பதான் எங்க தாத்தா பாட்டி முகத்துல தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்க திடீர்னு பிரிய போறோம்னு சொன்னா நோயாளியா ஆக்க முடியாது இந்த தாத்தா பாட்டிய. காதலும் சக்சஸ் ஆகணும்னு நல்ல எண்ணத்தோட தான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னும் என் வீட்டுல சொல்லலாம், காவேரி வீட்டுல சொல்லலாம், காவேரிய கூட்டிட்டு போலான்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டேய், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையே. யாரா வேணாலும் இருந்துட்டு போடா. ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவுதான் உனக்கு லிமிட். அவளுக்காண்டி காத்திருக்க முடியாதுன்னு நான் இங்க வந்து நிக்கல. பணத்துக்காண்டி ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னா எப்படியா சும்மா இருக்க முடியும்? எல்லாத்தையும் பிசினஸா பாக்குற. உனக்கு காதலை பத்தி என்னையா தெரியும்? இங்கெல்லாம் நான் ஸ்மோக்கே பண்ணது இல்லப்பா. என்ன பண்ண வச்சுட்டியே. கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னு வீட்டுல யாருக்கும் தெரியாது, எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அவளை நல்லா பாத்துக்கிறாங்க வீட்டுல. இதுகிட்ட அன்வான்ட் உரிமையெல்லாம் நான் எடுத்துக்கிறது கிடையாது. எல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகாத. இத பத்தி பேச மாட்டேன். உண்மையான காதலா இருந்தா 9 மாசம் வெயிட் பண்ணு. 9 வருஷம் வெயிட் பண்ணுவேன் அவளுக்காண்டி. அவ்வளவு நாள்லாம் என்னால தாங்க முடியாது நவீன. ஆளு வாயை திறந்தா மூடவே மாட்டேறா. உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. காதல்னா என்னன்னு தெரியுமா, கல்யாணம்னு என்னன்னு தெரியுமான்லாம் என்ன கடுப்பேத்தாத. எல்லாம் வெறுத்து போய் தான் இப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். விஜய், நான் அமைதியா போறதுனால இவனால எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்க வேணாம். நான் இருப்பேன் என் காவேரி காட்டி. அதே காதலோட காத்துக்கிட்டே இருப்பேன். என்ன சொன்ன? அவன் நல்லா இருக்கான்னா எந்த கஷ்டத்திலையும் சிரிக்கிறது அவளோட இயல்பு. கஷ்டம்னு வெளியே சொல்ல மாட்டான்.
தாங்கிப்பா, முகத்துல சிரிப்பு இருக்கும், படபடன்னு பேசுவா. ஆனா அவ கஷ்டத்துல இருக்கான்னு நேசிச்ச என்னாலதான் சொல்ல முடியும். எனக்கெல்லாம் புரியவே புரியாது. பணத்துக்காண்டி ஒருத்தனோட பொண்டாட்டியா நடிக்கிறது எந்த பொண்ணுக்கும் கஷ்டமான விஷயம்தான். புரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை நீ நடிக்க சொல்லியிருக்க மாட்ட. இருக்கட்டும், என்கிட்ட நீ உண்மை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு, அதோட சந்தோஷம். மேல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் காவேரிக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பேன். காவேரி, பாட்டெல்லாம் பாடுவியா? ஆமா தாத்தா. தாத்தா, தனிமையில் இனிமையா? தாத்தா, பாட்டிய கம்பெனி கூப்பிடலாம்ல? குடிக்காதன்னு திட்டுவாமா, பிரிஞ்சு கொடுத்தா திட்டுவா, தெரியாம குடிச்சா கண்டுக்க மாட்டா. ஒரு ஐடியா தாத்தா. ஆத்தா குடிக்கிற இடத்துல பேத்திக்கு என்ன வேலை? நீ கிளம்பு. போர் அடிக்குது. வீட்டுல இருக்க ஒரே கம்பெனி நீங்க தான், நீங்களும் என்ன துரத்துறீங்களே. தாத்தா, நீங்க எத்தனை வருஷமா குடிக்கிறீங்க? காவேரி, எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நீ நினைக்கிற? தாத்தா, ஒரு 30-40. இல்லம்மா, உன் அப்பனோட அப்பேம்மா நானு. நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். காவேரி, நீ என்னமோ கேட்டியே. தாத்தா, நான் என்ன கேட்டேன்னு எனக்கு மறந்து போச்சு. நான் சொல்றேன் காவேரி, நீ எவ்வளவு வருஷமா நான் குடிக்கிறேன்னு தானே கேட்ட. என்னோட 30 வயசுல இருந்து நான் குடிக்கிறேன். தாத்தா, நான் கேட்கிற உண்மையை நீங்க சொல்லுவீங்களா? நீ கேட்டு சொல்லாம வேற யார் கேட்டு நான் சொல்ல போறேன்? சொல்லுமா காவேரி. காலையில ஒரு போட்டோ பார்த்தேன்னு சொன்னேன்ல, முகத்தை கூட கிறுக்கி வச்சிருந்தாங்கன்னு. யார் தாத்தா அது? விஜயோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே? நாளை சந்திக்கலாம். இன்று